வெல்கம் டு உமாஸ் பேச்சுலர் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. நாங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் முந்திரி, அப்புறமா கசகசா ஊற வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறமா வாஷ் பண்ண சிக்கனை, தயிர் ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். 4 பச்சை மிளகா, ஊற வச்ச கசகசா, அப்புறமா முந்திரி, அப்புறமா புதினா, கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிக்கிட்டு 4 கிராம்பு, பட்டை, சீரகம், கரம் மசாலாலாம் போட்டு இலை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறமா வெங்காயம் நல்லா வதக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அப்புறமா டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி, அப்புறமா கறி போட்டு நல்லா கலரிக்கலாம். கறி கொஞ்ச நேரம் வெந்துட்ட அப்புறமா 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்த அரிசி போட்டால் பிரியாணி தயார். கொஞ்ச நேரம் தம் போட்டு இறக்கிங்கனையும் பிரியாணி தயார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.